இன்னைக்கு நம்ம என்ன படத்துக்கு போனோம்னா சைரன் 108 அந்த படத்தோட ரிவ்யூவை இந்த சேனல்ல பார்க்க போறோம். மனசாட்சிடா. அதாவது மக்களே, படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம ஜெயம் ரவி அண்ணன் படத்தோட இறைவன் போயிருந்தோம். இறைவனை விட கம்பேர் பண்ணால் அது சர்டிஃபிகேட் வந்து சென்சார் டிஏ, இது யூஏ. அந்த படத்தோட பார்த்தா இந்த படத்தில் அவர் கம்பேக் பண்ணியிருக்காரு, நல்லாவே தெரியுது. இந்த படத்துக்காக அவர் நிறைச்ச முடி கெட்டப்பில் வேற இருந்திருக்காரு, ப்ளஸ் நார்மல் கெட்டப்பில் இருந்திருக்காரு, ஃப்ளாஷ்பேக்கில் நார்மல் கெட்டப்பில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாகவே சால்ட் அண்ட் பெப்பரில் தான் இருந்திருக்காரு. இந்த படத்துக்காக மட்டும்தான் அவர் நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் கூட பண்ணியிருந்தார். ஜெயம் ரவி வேணா நம்ம இன்ஸ்டாவில் பார்த்துருப்போம். இந்த படத்துக்கு தான் அது நிறைச்ச முடி கெட்டப். இந்த படம் தான் நல்லாவே இருந்திருக்கு. யோகி பாபண்ணன் காமெடி மிகவும் நல்லா அறுப்பு. டைமிங் கவுண்டர் காமெடிலாம் நல்லாவே பயங்கரமாக இருந்தது. அந்த போலீஸ் கெட்டப்பில் ஜெயம் ரவி சார் கூட காம்பினேஷனில் அந்த கோமாளி ஜெயம் ரவி யோகி பாபு மாதிரி அந்த காம்பினேஷன் கோமாளி படத்தில் வர மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் அந்த காம்பினேஷன் இருக்குது, நல்லாயிருக்கு. காமெடி கவுண்டர் நல்லாயிருக்கு, நல்லா சிரிப்பு வந்தது, தேட்டரில் நல்லா சிரிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட்னா, நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடம் இதில் ஒரு போலீஸ் காப்பு, செம்ம ஆக்டிங்கு. ஆனால் இந்த காப் ரோல் அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பயங்கரமாக கத்திருக்கிறாங்க இந்த படத்தில், நல்லா கத்திருக்கிறாங்க. ஒரு ரவுடியை அடித்து மர்டர் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த சீன்லாம் காட்டல படத்தில், ஆனால் அந்த மாதிரி பில்டப்லாம் நல்லா இருந்தது கொஞ்சம் பார்க்கவே. ஏய் அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அனுபமா பரமேஸ்வரன் அவங்க தான் அந்த படத்தில் ஹீரோயின், கீர்த்தி சுரேஷ் மேடம் அசிஸ்டன்ட் ஹீரோயின். அப்புறம் நம்ம அழகம் பெருமாள் யாருன்னா புதுப்பேட்டை படத்தில் அரசியல்வாதியாக வந்திருப்பார். தெரி படத்தில் கூட அரசியல்வாதி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வில்லனாக வந்திருப்பார். அவர் தான் அழகம் பெருமாள். அழகம் பெருமாள் நம்ம ஆப்வியஸ்லி நம்ம சமுத்திரகனி அண்ணன். அதுக்கப்புறம் நம்ம அந்த இன்னொரு படத்தில் கூட வருவார், 24 படத்தில் ஆத்திரையாவுக்கு அசிஸ்டண்ட்டாக வருவார் பாருங்க, மாறான்னு ஒரு கேரக்டர். நிறைய தெலுங்கு படத்துலலாம் கூட வில்லனாக இருப்பார் அவர். ஸோ இந்த 3 பேர் வில்லனுங்க. ஸோ படத்தோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் அள்ளிடும் கலெக்ஷனு. எனக்கு தெரிஞ்சு படம் இனிமேல் தான் எல்லாரும் போவாங்க. படம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, பாசிட்டிவ் ரிவ்யூஸ். கம்பேரிங் டு போன படத்தை விட இந்த படம் எவ்வளோ பரவாயில்ல. காமெடியும் இருக்குது, த்ரில்லர் இருக்குது, ஆக்ஷன் த்ரில்லர். இந்த படம் ஃபுல்லாக த்ரில்லர் மூவி. ஒரு கொலையை கண்டு 3 பேரை கொலை பண்ணிவிடுவாங்க. அந்த கொலை கடைசி வரைக்கும் ஜெயம் ரவி தான் எல்லா கொலையும் பண்ணார். கொலை பண்ணி ஜெயம் ரவி மாட்டாமல் அளவுக்கு படம் ஃபுல்லாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, த்ரில்லராக இருந்தது படம். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நார்மல் தாங்க, கேஸ்ட் ஸ்டோரி தான். கேஸ்ட்டுக்காக ஒரு தாழ்த்தப்பட்ட பையன் கேஸ்ட்டு, அவனும் டாக்டரு, உயர் ஜாதிக்கார பொண்ணு, அந்த பொண்ணும் டாக்டர். ஸோ டாக்டர் விரும்பி கல்யாணம் பண்ணுறாங்க. இது வந்து அந்த சமுத்திரகனி அண்ணன் தான் இந்த படத்தில் மிகப்பெரிய வில்லனு, மெயின் வில்லனு. ஸோ அவரோட தங்கச்சி தான் டாக்டர், அவர் மிகப்பெரிய ஜாதி சொல்லிட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுனால ஜெயம் ரவி அண்ணன் வந்து இந்த படத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர். ஸோ ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து என்ன பண்ணுவார், உயிர் காப்பாற்றுற வேலை, மக்களை உயிரை நம்ம உயிராக நினச்சி ஒரு சேவையாக நினச்சி காப்பாற்றுறாரு நம்ம ஜெயம் ரவி அண்ணன். ஸோ அந்த அந்த டாக்டர் பையன் வந்து ஜெயம் ரவி அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான், ஹெல்ப் கேட்டு காப்பாற்றுங்க என்ன. ஸோ அந்த மேரேஜை கல்யாணத்தை பண்ணி சேர்த்து வைப்பார் ஜெயம் ரவி அண்ணன், காப்பாற்றுவார். அப்போ ஜெயம் ரவி அண்ணன் வந்து ஒரு டெஃப் அண்ட் டஃப், வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு, அதான் நம்ம அனுபமா. அவங்க டெஃப் அண்ட் டம்மாக வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அனுபமா மேடம் வாய்ஸ் பேசி தான் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் ஒரு வார்த்தை கூட பேசலை, டெஃப் அண்ட் டம் ஆக்டிங்காக வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஜெயம் ரவினை லவ் பண்ணி அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து, அப்பா வந்து இந்த மாதிரி கொலைகாரன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசவே பேசாது அப்பங்கிட்ட. கொலைகாரன் பொண்ணு நான் கிடையாது, கொலைகாரனுக்கு அப்பனும் கிடையாது, அதாச்சு. அப்பன் தப்பு பண்ணிட்டா பிள்ளைங்களுக்கு அந்த தப்பு அஃபெக்ட் ஆகி நீ கொலைகாரம் பண்ணா போட அவங்ககிட்ட பேச மாட்டேன்னா சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் நார்மலாக இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஜில்லா சார் பாருங்க, பைரவா படத்தில் ஒரு குழந்தை ஒன்று வரும், பெண் குழந்தை தளபதிக்கு. அந்த பாட்டில் உள்ளேனையா பாட்டில் அதுலேயும் நம்ம வீரம் படத்தில் தளபதிக்கு வீரம் படத்தில் நம்ம தலைக்கு ஒரு குழந்தை வரும் பாப்பா, அங்கிள் ஐஸ் பாய் விளையாடுவேன், விநாயகம் அங்கிள் ஐஸ் பாய் விளையாடுன்னு ஒரு குழந்தை வரும். அந்த பொண்ணு தாங்க இந்த பொண்ணு இதில் ரொம்ப பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, வயசுக்கெல்லாம் வந்து ஏஜ் அட்டன்லாம் பண்ணி பெரிய பொண்ணு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தான் ஜெயம் ரவிக்கு பொண்ணாக நடிச்சிருக்குது. அந்த சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது.
படத்தில் நல்ல ஹைலைட்டுன்னு பார்த்தா நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடம் ஆக்டிங், காப் ஆக்டிங் வேறு லெவலு, ஊவின்னு செம்மையாக இருந்தது. அப்புறம் யோகி பாபு அண்ணன் காமெடி, அந்த கோமாளி காமெடி, ஜெயம் ரவி காமெடி, ஜெயம் ரவியான கோமாளியான அந்த காமெடி மேட்சிங் ஆச்சு. ஜெயம் ரவியானோட அசால்ட்டான தத்ரூபமான ஆக்டிங் இதில் இருக்குது. கடைசியில் ஒரு மனைவி அவங்க மனைவியை போட்டு அந்த பையனை சேர்த்து வச்சதுனால சமுத்திரகனி என்ன பண்ணுவார், அவங்க ஒய்ஃப் அனுப்பமாவை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அதான் கதை. ஸோ போட்டு தள்ளின பிறகு ஜெயம் ரவியான் வந்து பழி வாங்குவார். இதானே ரிவெஞ்சு, காலங்காலமாக எல்லா படத்துலையும் நடக்கிற ரிவெஞ்சு தானே. ஃபேமிலியை கொண்டுடுவாங்க, ஃபேமிலியை ரிவெஞ்சுக்கு வெளில போட்டு தள்ளுவாங்க, அந்த கதை தான். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேஸ்டிசம் படத்துலேயும் இப்போ முக்கால்வாசி எல்லா படத்துலேயும் இந்த கேஸ்டிசம் தான் வருது. கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தான். ஸோ எல்லா லவ் பண்ணுறவங்க ஆணவ கொலை, காதல் ஆணவ கொலை மாதிரி தான் எதுவும். எக்ஸ்கியூஸ் மீ, தொண்டை கட்டிதுங்க. அப்போ இந்த வீடியோ கொஞ்சம் ரீச் பண்ணுங்க. உடம்பு சரியாமல் கூட நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் கொஞ்சமாவது ஏற்றுங்க. ஸோ காதல் ஆணவ கொலை ப்ளஸ் ஃபேமிலி ரிவெஞ்ச் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு இந்த படத்தில். மற்றபடி நல்லா சிரிக்கலாம். மற்றபடி பார்த்தா வேறு கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங், கீர்த்தி சுரேஷ் மேடம் ஆக்டிங், தத்ரூபமான ஆக்டிங் நல்லா இருந்தது, காப்பா. ஸோ கடைசியில் ஜெயம் ரவி அண்ணன் வந்து அந்த 3 பேரையும் போட்டு தள்ளுவார். கடைசியில் 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு கடைசியில் கிளைமேக்ஸ் தாங்க ட்விஸ்ட்டு. அந்த தேர் சாமி திருவிழா ஃபங்க்ஷனில் லாஸ்ட்டு சமுத்திரகனியை தான் போட்டு தள்ளுவார். போட்டு தள்ளும் போது அந்த கொலையெல்லாம் நல்லா பண்ணிட்டு வந்து வீட்டுக்குள்ளே ஐஸ் பாய் விளையாட்டு கதவு இப்படி தரப்பாக இருப்பாருங்க கிளைமேக்ஸில். வேறு லெவலில் ட்விஸ்ட் அது. சரியான தேட்டரில் செம ரெஸ்பான்ஸ் அதுக்கு. கீர்த்தி சுரேஷ் மேடம் வந்து இப்படி கதவு தட்டுவாங்க, இப்படி தரப்பார். சரியான ரெஸ்பான்ஸ் அந்த சீனு. ஸோ நல்லா அந்த கொலையே எல்லா கொலையும் பண்ணிட்டு கட்சியில் நான் இந்த கொலையும் பண்ணலன்ற எப்படி ஆதாரமாக ப்ரூவ் பண்ணி அந்த ஆண்டனி பாக்கியராஜ் சார் அவ்வளோ தத்ரூபமாக காமிச்சிருப்பார் படத்தில். நல்லாவே இருந்தது. அந்த ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்தது. சஸ்பென்ஸ் த்ரில் ட்விஸ்ட் நல்லா இருந்தது. கம்பேரிங் டு பொன்னியின் செல்வன் 2, அகிலன், இறைவன், இந்த 2 படத்துக்கு அப்புறம் இந்த படம் எவ்வளோ கம்பேக்கு, எவ்வளோ நல்லா இருக்குது இந்த படம். பிடிச்சி ஜெயம் ரவி ஃபேன்ஸ் போய் தேட்டரில் பாருங்கள். படம் நல்ல த்ரில்லர் இருக்குது படத்தில். த்ரில்லர் ஃபேன்ஸ் விரும்புகிறவங்க, த்ரில்லர் விரும்புகிறவங்க போயிட்டு தேட்டரில் பாருங்கள். ஸோ கடைசியில் ஜெயம் ரவி அண்ணன் ஆக்சுவலாக இவர் தப்பே பண்ண மாட்டார். ஸோ இவர் மனைவி ஒரு கொலையில் பொய் கேஸ் போட்டு இவர் உள்ளே தள்ளிடுவாங்க. அவரை உள்ளே தள்ளிட்டு பரோலில் வருவார். 14 நாள் விடுதலை பரோல் கைதிங்களாம் வருவாங்கள்ல. அந்த பரோலில் வந்து இந்த பரோலில் வந்து அந்த 14 நாளில் இவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் படத்தோட ஹைலைட்டு. இந்த 14 நாளில் இவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு. மறுபடியும் பண்ணாத தப்புக்கு உள்ளே போய் அவ்வளோ வருஷம் 14 வருஷம் உள்ளே இருந்துட்டு இப்போ இந்த 14 நாளில் நான் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு உள்ளே போய் 14 வருஷம் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணாத தப்புக்கு உள்ளே போய் மறுபடியும் பரோலில் வெளில வந்து இப்போ தப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டேன். ஸோ அதுதான் படத்தோட ஹைலைட்டு. ஸோ இந்த படம் யாருக்கு சமர்ப்பணம்னா, கொலை பண்ணாத நிரபராதிகளாக பொய் குற்றங்கள் பொய் வழக்கு போட்டு உள்ள தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு சமர்ப்பணம். படம் முடிஞ்சிச்சு. பாய்.